சோஷியல் மீடியால அவங்களோட இறப்புக்கு அப்புறமா இஷ்டத்துக்கு பேசின விஷயங்களோ, கமெண்ட்டோ உங்கள ஹர்ட் பண்ண விஷயங்கள்னு இருக்கா? நிறைய விஷயம் பாசிட்டிவாகவே இல்லை, நிறைய விஷயம் நெகட்டிவாக தப்பாக ரொம்ப பொய்யாக தான் இருக்குது. அம்மா அப்பாவுக்குள்ளே இருக்கிற ரிலேஷனை வந்து தப்பாக பேசியிருக்காங்க. அந்த மாதிரி இருக்கே தவிர அம்மா பற்றி எல்லாருமே ரொம்ப பாசிட்டிவாக தான் பேசியிருக்காங்க. லைக் அம்மாவோட பிரேவ்னஸ் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கு, போல்ட்னஸ் அது எல்லாமே எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. லைக் நிறைய பேரை இன்ஸ்பயர் பண்ணியிருக்காது. ஓகே, இவங்க 2 பேரும் வாழ்ந்த வாழ்க்கைன்றது அவங்க 2 பேருக்கும் தான் தெரியும். அது வெளியில் அவங்க ஹஸ்பண்டை விட்டு கொடுத்து அம்மாவும் பேசினதே கிடையாது இல்லையா? அப்பாவும் அம்மாவை விட்டு கொடுத்து எங்கேயுமே பேசினது இல்லை இல்லையா? அந்த இடத்துல அந்த சிச்சுவேஷன் அவங்க 2 பேருக்கு மட்டும்தான் தெரியும். ஏன்னா யாருமே அங்கே இல்லை. ஸோ அதை எங்களுக்கும் இது ரொம்ப ஷாக். ஏன்னா நாங்கள் நம்பவே இல்லை இது இப்பெல்லாம் அந்த அளவு நடக்குன்ற அளவுக்கு அவங்களுக்குள்ள சண்டையும் இல்லை, சச்சரவும் இல்லை, அந்த அளவுக்கு எதுவும் இல்லை. இது வந்து எதிர்பார்க்கவே முடியல. பட் சோஷியல் மீடியால இஷ்டத்துக்கு சண்டை வந்தது அப்படி இப்படின்னு நிறைய எல்லா குடும்பங்களையும் இருக்கிற பிரச்சனைகள் தான் நார்மலா இருக்கிறத ரொம்ப இதா பேசியிருக்காங்க. இது இந்த சிச்சுவேஷன்னால இப்போ எங்களுக்கு இவ்வளோ ஸ்மால் ஏஜில் இது நேச்சுரலாக இருந்தால் நம்ம ஒரு 2 to 3 days இது பண்ணிவிட்டு இட்ஸ் நேச்சுரல், இது ரிட்டன் அப்படின்னு சொல்லலாம். இவ்வளோ மர்டர் பண்ணுற அளவுக்கு இருந்தது அப்படின்னா அது வி கான் டைஜஸ்ட் இட். எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க 4 பேர், அவங்க தான் ரொம்ப எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. ஈவன் அந்த ட்ராமடைஸ்லேருந்து வெளில வரணுன்றதுக்காக சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ அவங்களால பிகாஸ் ஈவன் இப்போ கூட எங்களுக்கு அந்த இப்போ திடீர்னு எங்களுக்கு மத்தியானம் எங்களுக்கு ப்ராப்பராக நாங்கள் ஃபுட் எடுத்துக்கிறது இல்லை, ஏன்னா எங்களுக்கு பசிக்கிறதும் இல்லை. எப்போவாது சாப்பிட்றோம் அப்படின்னா ஒரு ஃப்ளாஷ் வந்துட்டு போகும், ஏதாவது அம்மாவோட வாய்ஸு அந்த மாதிரி எங்களுக்கு வந்துட்டு போகும். மெமரிஸ் அதிகமாக இருக்கு இல்லையா, அம்மாவோட மெமரிஸ். தூங்கும்போது சாப்பிடும்போது எல்லா நேரத்துலையும் அது ஞாபகம் வருது. இப்போ ஏன் சாப்பிட்ணும் நம்ம, அந்த மாதிரி இப்போ ஏன் தூங்கணும், இப்போ எப்படி தூங்க முடியுது நம்மளால், அந்த மாதிரி ஒரு மாதிரி தோணுது. தூக்கத்தில் டிஸ்டர்பன்ஸ் ஆகுது, ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் இருக்குது. ஏன்னா அந்த இன்சிடெண்ட்டில் எப்படி ஆயிருக்கும், என்ன ஆயிருக்கும் தான் எங்களுக்கு தாட்டே. எங்களுக்கு ரொம்ப இமேஜினேஷன் அதில் போகுது. அம்மா எங்களை பற்றி எப்படி யோசிச்சிருப்பாங்க அந்த இடத்துல, லைக் லாஸ்ட் மினிட் லாஸ்ட் செகண்டில் அப்போ கூட எங்களை பற்றி தான் யோசிச்சிருப்பாங்க அப்படின்னு எங்களுக்கு தெரியும். ஏன்னா அங்கே அந்த வீட்டுக்கு நாங்கள் போகிறப்போ கூட எங்களுக்கு அந்த எல்லாமே எங்களுக்கு ரிமைண்டே வரக்கூடாது. நான் இவ்வளோ நாள் தூரமாக இருந்திருக்கேன் அம்மாவோட. ஸோ அம்மா எங்கேருந்தோ நமக்கு இருக்காங்க, ஃபோன் அப்பப்போ பண்ணுவாங்கன்ற மாதிரி சுச்சுவேஷன். ஆனால் இவனுக்கு அந்த ரொம்ப ட்ராமா வந்துட்டு வெளில வரணும். ஏன்னா அம்மாவோட தான் தூங்குவான் இவன். ஸோ இப்போ ரொம்ப கனெக்ட் ஆகிட்டேன் லைக் இப்போ தான். ஸோ அம்மா எங்கள் கூட ரொம்ப ட்ராவல் பண்ணுவாங்க எங்களுக்காக தான். எங்களுக்கு இப்போ லைஃப் மீனிங்லெஸ்ஸாக இருக்குது. ஏன்னா நம்ம எதுக்கு இருக்கோம், எதுக்கு பண்ணுறோம், எதுக்கு சாப்பிட்ணும், எதுக்கு தூங்குறோம் அப்படின்ட்டு எங்கள் லைஃப் கொஷின் மார்க்காக இருக்குது. பட் அட் த சேம் டைம் அம்மாவோட போல்ட்னஸ், அம்மாவுக்கு இப்படிலாம் இருந்தால் பிடிக்காது.